ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் மேப்பிங் டேட்டா டைப்பில் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் தி பைத்தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம பைத்தான் ஷெல்லுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி சர்டின் ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேப்பிங் டைப் டிக்ஷனரி க்ரியேஷனில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காருங்கிற வேரியபிளுக்கு நான் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி பார்த்தோன்னே எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேசஸ் அதுக்குள்ளே வந்து டிக்ஷனரி இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீஸ் அண்டு வேல்யூஸ் ஒரு டிக்ஷனரிக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது கீஸ், ரைட் சைடு இருக்கிறது வேல்யூஸ். ஸோ கீஸையும் வேல்யூஸையும் பிரிக்கிறதுக்கு ஐ எம் கிவிங் கோலன். ஓகேங்களா? நாட் செமி கோலன், கோலன் கொடுக்குறோம். அப்புறம் கமா, அகெயின் அனதர் கீ, அனதர் வேல்யூ. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் இருக்குது, டஃபில் இருக்குது. இதுக்கப்புறம் எதுக்கு டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து சீக்வன்ஸ், நாட் ஸ்கேலபிள். ஓகேங்களா? அவர் சேஞ்சபிள் கிடையாது. அதே மாதிரி அன்சேஞ்சபிள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சீக்வன்ஸ்லேயே பண்ணுறோம். லிஸ்ட்டுக்கும் டஃபிலுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சபிள், அதாவது மியூட்டபிள். அதே டஃபில் பார்த்தீங்கன்னா நாட் மியூட்டபிள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஆனால் லிஸ்ட்டு வந்து அப்படி கிடையாது. நாட் சீக்வன்ஸிங், மேப்பிங். இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூங்கிறத நீங்கள் மேப் பண்ணுறீங்க. சரிங்களா? அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் கோஆர்டினேட்ஸ் போடுற மாதிரி. ஸோ நான் வந்து இங்கே கீஸை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்டாக கொடுக்கலாம், ஃப்ளோட்டாக கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இட் வில் பி அக்கரிங். சரிங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே கார்ஸு டாட் கீஸ், இதான் சின்டெக்ஸு. ஓப்பன் ப்ராக்கெட்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும், வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா போத் அந்த டிக்ஷனரியை அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே தான் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தீஸ் டூ திங்ஸ் ஆர் சேம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டிக்ஷனரி எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காருங்கிற வேரியபிளுக்கு நான் வந்து டிக்ஷனரியை மாடிஃபை பண்ணணும். அதாவது நான் இன்னொரு கீ அண்ட் வேல்யூ செட்டை நான் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தான் சின்டெக்ஸ். லிஸ்ட்டு, டிக்ஷனரி நேம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன கீ கொடுக்குறீங்களோ அது, அதே மாதிரி வேல்யூ வந்து அவுட் சைட் பண்ணும். சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் மாடிஃபைங் டிக்ஷனரி. இல்லை அப்படின்னா அந்த டிக்ஷனரி நேம் டாட் அப்டேட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் மறுபடியும் அந்த டிக்ஷனரியை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கடைசியாக ஆட் ஆகும். சரிங்களா? அந்த டிக்ஷனரியோட கடைசியில் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மாடிஃபைங் டிக்ஷனரியில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு டாஜ் 6ங்கிறது அப்டேட்டும் ஆகிடுச்சு, சாரி ஆடும் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் அப்டேட் கொடுத்ததில் ஹோண்டா 4 அண்ட் ஹுண்டாய் 4 வந்து ரெண்டுமே சேம் 4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூஸ் 4 சேமாக இருக்குது. ஓகேங்களா? இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சரில் அப்ளிகேஷனில் 4ங்கிற வேல்யூ வச்சு நீங்கள் மாடிஃபை பண்ணி வைக்கி அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து டிக்ஷனரியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ளிகேஷன், சாரி ஃபங்க்ஷன், மாடிஃபிகேஷன். நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி பிரிண்ட் பண்ண முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். சரிங்களா? ஸோ நாங்கள் பிரிண்ட் பண்ணலாம். எஸ், பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நான் மறுபடியும் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் நல்லா கமெண்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் இப்போ இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி வந்துருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ கார்ஸுங்கிற வேரியபிள்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறேன், ரிமூவ் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ நான் வந்து
டெல் கார்ஸ் அக்யூரா இதான் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான டெலிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்டெக்ஸ். சரிங்களா? ஸோ நான் இதை மட்டும் இந்த அக்யூராங்கிறத மட்டும் நான் இப்போ டெலிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அக்யூரா வந்து டெலிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ரிமூவிங் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. இப்போ ஹோல் டிக்ஷனரியே நான் வந்து கிளியர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு டிக்ஷனரியே வேணாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் கார்ஸ் ஒன்னுங்கிற டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கார்ஸ் ஒன் டாட் கிளியர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னா அந்த டிக்ஷனரி கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் கார்ஸ் ஒன் ஐட்டம்ஸை டிக்ளேர் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபுல் எம்டிஸ் அப்படியே எனக்கு இதாகிடுச்சு. சரிங்களா? இப்போ அட் தி சேம் டைம் நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாலும், ஐட்டம்ஸ் இல்லாமல் சாதாரணமாக பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன காமிக்குது பாருங்கள், வெறும் எம்டி டிக்ஷனரியாக தான் காமிக்குது. இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த வேல்யூஸை காமிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த வீடியோஸும் பைத்தான் சீரீஸில் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நன்றி.